ஏயா புதைச்சா ஒருவேளை உயிரோட வந்துடுவான்னு சொல்லி அவளை சாம்பலாக்க சொன்னவன் நான். அவ எப்படியா உங்ககிட்ட போன்ல பேசுவா? சார் நான் எதுக்காக சார் போய் சொல்லணும்? அது அவ குரலே தான். உனக்கு அவ மேல பயம். அவளுக்கு பிடிக்காத எதையாவது நீ செஞ்சிருப்ப. இப்போ திரும்ப அவ வந்துருவாளோன்னு பயம். நீ ஒரு வேலை பண்ணு தோப்பியாஸ், தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு நல்லா போய் ஜாலியா படுத்து தூங்கு. சார் இந்த தோப்பியாஸ்க்கு அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது சார். இது பாருங்க, இந்த நம்பர்ல தான் போன் வந்து 93-800-94725. சார் கனவா இருந்தா இந்த நம்பர் எப்படி சார் வரும்? இந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கறேன். அப்புறமா முடிவு பண்ணுவோம். முடிவு பண்றதுக்கு ஒண்ணு சார், அவ உயிரோட தான் இருக்கா. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. கிடைச்சிட்டா அதே இடத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க. என்னையா கதையே திருப்புற? ஆமா சார், தேவ் அசோசியேட்ஸோட வரலாறுல இது மிகப்பெரிய திருப்பம். ராணி தேவராஜ் சாரோட வாரிசு இல்ல. அவ ஒரு கிரிமினல். பக்க ஃப்ராட் சார். ஆள் மாறாட்ட குற்றத்துக்காக நீங்க அவளை அரெஸ்ட் பண்ண போனீங்க. அவ உங்களையே கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ண. நீங்க தற்காப்புக்காக அவளை சுட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக். அரே வா தோப்பியாஸ் வா. வெரி குட், நைஸ். நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணும்னா உனக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு என் பொண்டாட்டி கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்ல? சார், தேவ ஒரு மிகப்பெரிய பரிசு தருவான்னு. அது என்னையா உண்மை டூப்ளிகேட்னு? உண்மை எனக்கு தெரியும்.